அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா எங்கேன்னு பார்த்திங்கன்னா குண்டடத்துக்கு பக்கத்தில் மேட்டுக்கடை. இது போர் பார்த்திங்கன்னா 850 அடி 800 அடிக்கு கம்ப்ரஸர் விட்டுருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா டிராக்டரை கட்டி இழுக்கிற போது என்னாச்சுன்னா பாதி மேலே மீதி கட்டாயி உள்ளே போயிடுச்சு. அப்புறம் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் போய் கேமரா விட்டு பார்க்குறபோது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஓசு கட்டாயி போன வேகத்தில் ரெண்டாக பொழந்துருச்சு. அப்படியே அது ரெண்டாக பொழந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் சரின்ட்டு மறுபடியும் நம்மளை கூப்பிட்றங்காட்டி நான் போய் கேமரா பார்த்து டையிட்டு பிடிச்சி எல்லாம் வேறு மேலே இழுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ஏரோஸ் உள்ளே போன விதத்துலேயே அந்த புட்டுவால் ஜாயிண்டோடையே உருவிடுச்சு. நாங்கள் போனது ஈவினிங்கில் போனோம், ஒரு 4 மணி கேட்டோம். வேலை முடியறதுக்கு நைட் ஆகிடுது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ஏரோஸ் பிடிச்சி இழுத்து அது போன வேகத்துக்கே ஓஸ் அப்படியே அந்த நிப்பிலிருந்து பிடுங்கிடுது. பாருங்களேன், அதாங்க இது புட்டுவாலிருந்து உருவிடுது. அதான் நான் ஓஸ் கீழே போகும்போது உங்களுக்கு புட்டுவாலிருந்து உருவிடுச்சு. போட்டு மறுபடியும் வாட்டர் ரோஸ் பார்த்து பிடிச்சி இழுத்து மேலே இழுத்து எல்லா ஓஸையும் இழுக்கிற போது பார்த்தீங்கன்னா ஏர் ரோஸ் புட்டுவாலிருந்தே வந்துடுது. ஆகிப்போச்சுங்க. நீ வாட்டர் ரோஸ் 50 அடியில் இருக்குது. எல்லாமே உப்பு கட்டிடுச்சு. அதனால் இழுக்க முடியல. இதனால் பாருங்கள், ஓஸு ஃபுல் லோட் ஆகி வந்தது. மேலே டையை போட்டு மறுபடியும் பிறந்திருந்ததை அப்படியே மேலே இழுத்து கொண்டு வந்துட்டோம். இனி பார்த்தீங்கன்னா இப்படி பிறந்துருச்சு. போன வேகத்துக்கெல்லாம் அடித்து அங்கே கட்டாகி எல்லாம் ஓஸ் ரெண்டாக பொழந்து அப்படியே கட்டாயிடுது. உள்ளே போனது நம்ம டையை போட்டு மேலே இழுத்து கொண்டு வந்து இனி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓசை 20 அடி அப்படியே லோடு பண்ணி இழுக்கணும். இழுத்து பார்க்கும்போது பாருங்கள், ஈவினிங் ஆகிடுது. இருட்டாக கண்டிஷன் ஆகிடுது. இனி ஓசை புறம் பிடிச்சி இழுத்து மேலே இழுத்து எல்லாம் கட் பண்ணி இழுக்கிற போது பார்த்திங்கன்னா இது கடைசியில் பார்க்குற போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது கட்டாயி கீழே போன வேகத்துக்கு ஓசு பார்த்திங்கன்னா கீழே புட்டுவால் கிட்ட அப்படியே மடங்கிடுச்சு. மேலே உப்பு ஃபுல்லாக வெயிட் இருந்ததுனால கீழே ஃபுல்லாக மடங்கிடுது ஓசு. அதனால் நாங்களே பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுக்கிற போது ஓசு மேலே வரல. கட்டாயி ஃபஸ்ட்டு ஒரு டைம் கட்டாயி வந்தது. அப்புறம் தான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லோடு கொடுத்து இழுக்குங்காட்டி எல்லாமே மேலே வந்தது. பாருங்களே, ஓசு எத்தனை மடி போட்டிருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சு. உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்பர் போட்டு விட்ற கூப்பிடுங்க. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க. எங்கள் வண்டி நேம் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்கல். ஆமாங்க, ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க. நாங்கள் வேலை செஞ்சு தர்றோம். நன்றி, வணக்கம்.